Welcome to all. Today we are going to discuss about the topic is 8th standard computer science operating system அப்படிங்கற லெசன் பத்தி பாப்போம். ஓகேங்களா? The operating system அப்படிங்கற வந்து operating system act as a bridge between hardware and software of a computer. கம்ப்யூட்டர்ல உள்ள ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் உள்ள லிங்க் பண்றது எதுன்னு பார்த்தா அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? அதுல வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நிறைய டைப்ஸ் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். விண்டோஸ்ங்கற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ்ங்கற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம், மேக் ஓஎஸ்ங்கற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நிறைய டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு. Windows 3.0, Windows 3.1, Windows 95, Windows 98, Windows XP, Windows NT, Windows 7, Windows 8, Windows 10 அது மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ ப்ரீவியஸாக அந்த லாஸ்ட் கிளாஸில் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து டைம் ஷேரிங்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். டைம் ஷேரிங் அலவுஸ் மெனி யூசர் டு ஷேர் த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொருக்கும் ஒரு பார்ட்டை வந்து டைம் ஒதுக்கி கொடுக்குறது. இன் அதர் வேர்ட்ஸ் த டைம் ஷேரிங் ரெஃபர்ஸ் டு த அலோகேஷன்னா ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அலோகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் இன் டைம் ஸ்லாட்ஸ் டு செவரல் ப்ரோக்ராம்ஸ் சைமல்டேனியஸ்லி. The time sharing system were developed to provide the interactiveனா ஊடாடும் அப்படின்னு சொல்லுவோம். use of computer system had a small portion of time is allocated to every user. Once when the time lapses, the control is shifted to the next user and so on. The time sharing made the user to believe that they have their own CPU and the programs are getting executed only in it. Time sharing concept is no more in use. Instead, multitasking system is more prevalent in use. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க வந்து சிபியூ அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருதுலேயும் வந்து சிபியூவில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு 4 சிஸ்டம் இல்லாட்டி 5 சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மெயின் சர்வரில் வந்து சிபியூவில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 6 யூசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் லிங்க் ஒரு லிங்க் ஆக்டிவ் பண்ணி விட்றாங்க. அந்த லிங்க் ஆக்டிவ் பண்ணதுலேயே அதில் யூஸ் பண்ணக்கூடிய யூசருக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சிஸ்டத்தை ஆன் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ இண்டிவிஜுவல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய டைம்ஸை வந்து ஒரு 6 hours அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமை வந்து ஷேர் பண்ணி விட்றாங்க. இந்த டயத்துக்குள்ளே அந்த ஒர்க்கை வந்து இவங்க முடிக்கணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும். அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணி விட்றாங்க. அந்த செவரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து சைமல்டேனியஸாக 1 by 1 ரொட்டீனாக ஒர்க் ஆகுது. அந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒவ்வொரு அலோகேஷன் டைம் கொடுத்து அந்த டைமை என்ன பண்ணுறாங்க, ரெஃபர் பண்ணி ஒரு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சது என்ன அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து நிறைய இருக்குது. அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய எவ்ரி யூசர் ஒவ்வொரு யூசருக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அலோகேஷன் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்ஸ் கண்ட்ரோல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் டைம் முடிஞ்சாலே அதை வந்து ஷிஃப்ட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் யூசருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த நெக்ஸ்ட் யூசர் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அவங்க கொடுத்துருக்கூடிய ஒர்க்கை வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, அடுத்த யூசருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா சிபியூ இருக்குது. அந்த சிபியூ வந்து ஃபஸ்ட்டு யூசர் 1க்கு வந்து ஒரு டைமை வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு 6 hours இருக்குன்னா இப்போ ஒரு 12 hours ஒவ்வொரு யூசருக்கு வந்து 2 hours என்ன பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யூசருக்கு வந்து 2 hours டைமு. அந்த 2 hours அந்த ஒர்க்கை முடித்து சென்ட் பண்ணணும். அதுக்கடுத்து செகண்ட் யூசருக்கு வந்து அடுத்த 2 hours டைமு. அது தேர்ட் யூசருக்கு வந்து அடுத்த 2 hours, ஃபோர்த் யூசருக்கு வந்து அடுத்த 2 hours, ஃபிஃப்த் யூசருக்கு வந்து அடுத்த 2 hours, சிக்ஸ்த் யூசருக்கு வந்து அடுத்த 2 hours. சிக்ஸ்த் யூசர் முடிச்சாலையும் என்ன பண்ணிடுவாங்க, அந்த லிங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதான் டைம் ஷேரிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸு. அதுக்கு அந்த பிக்சர் கொடுத்து அதை வந்து பிக்சரை வந்து உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. லிங்க் வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிவ் லிங்க்குள்ளே அந்த இதில் கரெக்டாக அந்த ஒரே சர்வரில் வந்து ஒர்க் பண்ணுறது, பர்டிகுலர் டைமுக்குள்ளே ஒர்க்கை முடிக்கிறது. இதுதான் டைம் ஷேரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் அண்டர்டேக்ஸ்னால் அதில் வந்து மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லுவோம். The allocation of processors to one program. The OS controls the job submitted to CPU. Several algorithms are used to allocate the jobs to the processor. அது வந்து FIFO அப்படின்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். SJ அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 4 types இருக்குது. அது ஒன்று ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இது வந்து ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் உள்ள டைப்ஸு. அந்த ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து அலோகேஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ரோக்ராம் அந்த
யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸரில் ஒரு ப்ரோக்ராமு அதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஜாப் சப்மிட்டட் சிபியூவில் வந்து என்னென்ன அதெல்லாம் ஆப்ஷன்லாம் சப்மிட் பண்ணிடுவாங்களோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். அது வந்து நிறைய அல்காரிதம்ஸ் வந்து அதில் மோஸ்ட் ஆஃப் அல்காரிதம் அதில் வந்து மல்டிபிள் அல்காரிதம்ஸ் அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் இன் கியூவிங்னா அதில் வந்து வரிசை. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா லாஸ்ட் ஆஃப் வரது அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். லிஃபோ ஃபிஃபோன்னு சொல்லுவோம். லிஃபோ அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ஃபிஃபோனா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. இதில் வந்து திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் கியூவிங். Job first entered will be completed first. After completing the first, the next job will be taken for execution. The working is very simple. The person who is standing the first is the queue will get his her work done and leaves the queue. இதில் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஒன்று தான் ஜாப் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டடாக ஃபஸ்ட்டு என்டர் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஜாப் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து பார்ப்பாங்க, டேக் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, அதை எக்ஸிக்யூஷன் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒர்க் வெரி சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த பர்சன் ஸ்டாண்டிங் த ஃபஸ்ட் த queue will get his her work done, the leaves the queue. அந்த பர்சன் ஒர்க்கு முடிஞ்சுன்னா அந்த ஸ்டாண்டிங்கில் ஃபஸ்ட்லேயே இருப்பாங்க. அந்த ஒர்க் முடிஞ்சதில் என்ன பண்ணுவாங்க, அந்த லெவலோட கியூ வரிசையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்ஜே அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் சைஸ் ஆஃப் த ஜாப். த ஜாப் வித் லீஸ்ட் சைஸ் வில் பி கம்ப்ளீட்டட் ஃபஸ்ட் அண்ட் தென் the next high size job will be taken for execution and so on. இந்த அல்காரிதம் வந்து ஒரு சைஸ் பேஸ்டாக என்ன பண்ணி சைஸ் பேஸ்டு ஜாப்பை வந்து அது என்ன பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாப் வந்து லீஸ்ட் சைஸ் கம்மியான சைஸில் வந்து கம்ப்ளீட்டடாக ஃபஸ்ட்டு அந்த நெக்ஸ்ட்டு ஹை சைஸுக்கு போகிற வரை என்ன பண்ணுவோம், வரிசையாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எக்ஸிக்யூஷனை என்ன பண்ணுறதா ஒதுக்கிடுறது. நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் ராபின். அந்த ரவுண்ட் ராபின் திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்டு த சர்க்குலர் மெத்தட். இது ஒரு சர்க்குலர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். Here all the jobs will be taken for execution in circular method. The round robin circle based methodல circular methodல இருக்கும். வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகி அடுத்த எக்ஸிக்யூஷன் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி சர்க்குலேஷன் மெத்தடில் வந்து ரவுண்டாக சுற்றிக்கிட்டு வந்து அதுக்கு பேர் தான் ரவுண்ட் ராபின் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. In this method each job will be assigned priorityனா முன்னுரிமை. The job with the highest priority will taken the first for execution and the next least priority and so on. அதில் வந்து பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் வந்து ஜாப் அசைன் பண்ணி ப்ரியாரிட்டியாக வரிசையாக அசைன் பண்ணியிருப்பாங்க, அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ப்ரியாரிட்டினா முன்னுரிமை, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுவோம், அசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து வரிசையாக பார்ப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு எது எக்ஸிக்யூஷன் ஆகுது, அது நெக்ஸ்ட்டு லீஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது வந்து வருது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து மெமரியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலாம் எப்போ இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பார்ப்போம். OS should provide the memory management techniques. An error in the user program should not be allowed to spoil the entire memory. So OS divides the main memory into user memory or reserved memory. If some errors creep into the user program, then only user memory may be affected and the reserved memory will be safe. User memory is divided into the main partitions to accommodate various jobs. Therefore, the number of job accommodated cannot be exceeded. The number of partitions, naturally, the size of the program should be less than that of the available main memory. OS provides the virtual memory to include the entire programs. அதில் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து அந்த மெமரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அந்த மெமரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து எப்படி மேனேஜ் பண்ண அப்படிங்கிறது அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டோட டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் எரர்ஸ் வந்தது, ப்ரோக்ராமில் எரர் வந்தது, அது என்ன பண்ணணும், அந்த என்டையர் மெமரியும் ஃபுல்லாக என்ன ஆயிரும், கரெக்ட் ஆயிரும். அந்த ஓஎஸில் வந்து மெயின் மெமரி செகண்டரி மெமரி, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரின்னு சொல்லுவோம். அந்த ஓஎஸில் வந்து மெமரி வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து டைரெக்டாக போய் ஸ்டோர் ஆகும். அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் அது வந்து என்ன பண்ணி ரிசர்வ் பண்ணி அதில் வந்து மெமரியில் இருக்கக்கூடிய வந்து எடுத்துக்கலாம். ஒரு சில எரர்ஸ் வந்து க்ரீப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் ஃபுல்லாக என்ன ஆயிரும், ஃபுல்லாக கரெக்ட் ஆயிரும், எதுவுமே வந்து ஓப்பன் ஆகாது. ஏதாவது ஒரு மெமரியில் வந்து ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெமரி வந்து ரிசர்வ் பண்ணி அதை வந்து
எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து அந்த மெமரியை வந்து மெயின் பார்ட்டிஷன்ஸ் அகாமடேட் நிறைய ஜாப்ஸ்க்கு அந்த மெமரி வந்து யூஸ் அதில் வந்து நம்பர் ஆஃப் ஜாப் அகாமடேட்டர் வந்து நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நேச்சுரலாக சைஸ் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து லெஸ் தட் த அவைலபிள் தான் மெயின் மெமரியில் வந்து சைஸை வந்து லெஸ் பண்ண ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அது என்டையர் ப்ரோக்ராமு. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபைலை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்பா. ஓஎஸ் ப்ரொவைட்ஸ் எக்ஸலண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். யூசர் ஸ்டோர்ஸ் எவ்ரிதிங் இன் த ஃபார்ம் ஆஃப் எ லைஃப் ஃபைல். So while you are saving on one file, it should not erase or overwrite the file that is already stored in the computer. OS maintains a log for each and every file that is stored in the computer. This log contains all the information about the file, like the name of the file, date of creation, type of the file, size of the file, etc. அந்த ஓஎஸில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய எக்ஸலண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் வந்து யூஸர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்ரிதிங் எந்த ஃபைலை கொடுத்தாலும் அதை வந்து ஸ்டோர் பண்ணி அந்த ஃபார்மில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணிங்கன்னா சிஸ்டத்தில் வந்து ஒன் ஃபைலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அது வந்து எரைஸ் பண்ண முடியாது. ஃபுல்லாக அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் உள்ள ஃபைலை வந்து டோட்டலாக எரைஸ் பண்ண முடியாது. ரைட் த ஃபைலு ஆல்ரெடி ஸ்டோர் இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். அது மெயின்டெனன்ஸு லாக் இருக்கும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஃபைலு. ஒவ்வொரு ஃபைலுக்கும் மெயின்டெனன்ஸ் லாக் இருக்கும். சிஸ்டத்தில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நேம் ஆஃப் த ஃபைல், அந்த ஃபைலோட நேமு, டேட் ஆஃப் கிரியேஷன், எந்த டேட்டில் கிரியேட் பண்ணிங்க, அது என்ன டைப் ஆஃப் ஃபைலு, சைஸ் ஆஃப் ஃபைல் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கொடுத்துருப்பாங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ். ஃபைல் மேனேஜ்மெண்ட் உள்ள டிப்ஸ் என்னென்ன இருக்குது. யூஸ் டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸு. அதில் வந்து என்ன பண்ணால் டிஸ்கிரிப்டாக நம்ம ஏதாவது நேம்ஸ் கொடுத்துக்கலாம். அசைன் ஷார்ட் நேம்ஸ் டு ஃபைல் ஆர் டிஸ்கிரிப்ட் டைரக்டரிஸ். அதில் வந்து ஷார்ட் நேமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அந்த ஃபைல் நேமை வந்து அசைன் பண்ணிக்கலாம் டைரக்டரிஸில் வந்து. மெயின்டைன் த ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம். குரூப்ஸ் மேலர் ஃபைல்ஸு. அந்த குரூப்பாக ஏதாவது நிறைய ஃபைல்ஸ் வந்து ஒரு ஃபைலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்கனைஸ் யுவர் ஃபோல்டர் ஃப்ரம் த டாப் டவுன். அந்த ஃபோல்டரை வந்து டாப்பு டவுனில் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டூ நாட் மிக்ஸ் டேட்டா ஃபைல்ஸ் அண்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸு. அது நம்ம என்ன மிக்ஸ்டு டேட்டா ஃபைலோ ப்ரோக்ராம் ஃபைலோ ஒன்றா என்ன பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். டிவைஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறத பற்றி பார்ப்போம். தேர் ஆர் மெனி டிவைஸஸ் அட்டாச்டு வித் த கம்ப்யூட்டர். ஓஎஸ் ஷுட் டேக் கேர் ஆஃப் all the devices attached with the computer. It must ensure that all the devices attached to the computer are performing the work which is as per its hardware. OS effectively operates and adopts appropriate strategy for obtaining optimal performance for the device. OS coordinates between the applications processors, drivers and device controllers. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மெனி டிவைஸஸ் நிறைய டிவைஸ் வந்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப கேராக அந்த டிவைஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, வந்து கம்ப்யூட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டிவைஸில் என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து கம்ப்யூட்டர் பர்ஃபார்மிங் ஒர்க் என்னென்ன இருக்குது, அதில் வந்து என்னென்ன ஹார்ட்வேர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி இந்த சிஸ்டத்தில் பார்ப்போம். ரொம்ப எஃபெக்டிவ் அடாப்ட்ஸ் த அப்ராப்ரியேட் ஸ்ட்ராட்டஜி. வந்து அப்ராப்ரியேட் அப்படின்னா அதில் வந்து பொருத்தமானது. அது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலோபாயம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து அப்டைனிங் ஆப்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த டிவைஸில், அது வந்து ஓஎஸ் கோஆர்டினேட்ஸாக ஒரே கரெக்டாக இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் கரெக்டாக அந்த ட்ரைவில் வந்து டிவைஸ் கண்ட்ரோலில் வந்து கரெக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தான் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். Computers today are facing difficult time because the virus threat hacking to steal the data. So the ultimate goals of OS is to provide the various levels securities to the users. There are 5 levels. The security emphasis the access to the files created by the other users. Hence the required permissions is needed either from the owner of the file from the administrator. System level. This security is offered by correct the username and the passwords. Network level. இல்லை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் டுடே இன்றைக்கி நிறைய டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. அதில் வந்து வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதில் வந்து வைரஸ் வந்து ஹேக் ஆகி அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண முடியாமல் கரப்ட் ஆகிடுது.
அதில் வந்து நிறைய அல்டிமேட்டட் கோல்ஸ் இருக்குது ஓஎஸில் வந்து. இந்த ஓஎஸில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு லெவல்ஸ் இருக்கிறப்ப அதில் வந்து யூசர் நம்ம எதாவது பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைல் லெவல் இன்சர்ட் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டியை வந்து, இல்லை சிஸ்டம் லெவலில் என்ன பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபைல் லெவல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து எம்பசிஸ் அதில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய யூசர் வந்து இண்டிவிஜுவலாக அந்த ஃபைலை வந்து லாக் பண்ணிக்கலாம் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு. ரெக்கார்ட் பர்மிஷன் கொடுக்கக்கூடிய யூசர் மட்டும்தான் அதில் என்ன பண்ண முடியும், அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் அதில் வந்து யூஸ் பண்ண முடியும். சிஸ்டம் லெவலில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு அந்த சிஸ்டத்தை வந்து செக்யூரிட்டி போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ், டைம் ஷேரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபிஃபோன்னா என்னென்னு பார்த்தோம், எஸ்ஜேஎஃப்னா என்ன பார்த்தோம், ரவுண்டட் ராபின் என்னென்னு பார்த்தோம், பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், மெமரி மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ்னு என்னென்னு பார்த்தோம், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். இதில் நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன ஹோம்ஒர்க் எழுத போகிறீங்கன்னா, இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ், ப்ரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸில் வந்து என்ன பண்ணுவோம், டைம் ஷேரிங் இதை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்காக வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கோம். அந்த ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரைட் பண்ணி ஓகேங்களா. இந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்குறோம். அந்த பிடிஎஃப் ஃபைலை பார்த்து நீங்கள் ஹோம்ஒர்க்கை ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.